ஓகே, இப்போ நம்ம செல்ஃபோன் சர்வீஸ் ட்ரைனிங் சென்டரில் வந்துட்டு திண்டுக்கல்ல ட்ரைனிங் சென்டர் எடுத்துகிட்டு இருக்கோம். சரியா? இப்போ நம்ம செல்ஃபோன் சர்வீஸ் வந்து நம்ம NTTCயில் நீங்கள் இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க. மொபைல் டெட்டு ஓரளவுக்கு கவர் ஆகுதா? எல்லாமே மொபைல் பண்ணிட முடியுமா? இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துட்டு இருந்தோம்? CPU வோல்டேஜை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட்டாக ஒரு ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொன்னால் செல்ஃபோனில் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரலாம், அந்த மொபைல் டெட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ரீசன் இருக்கலாம், அந்த ரீசனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே VPH வோல்டேஜ்னா என்ன, VBus வோல்டேஜ்னா என்ன, வோல்டேஜுக்குள்ள VPH கெப்பாசிட்டர், VPH காயில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும், அதை இண்டக்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அப்போ ஒரு மொபைல் டெட் ஆகிறதுக்கு இது மட்டும் தான் ரீசனா அப்படின்னு கிடையாது. கோர் கெப்பாசிட்டர் இருக்குது, அடுத்து வந்து கோர் காயில்ஸை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CPU வோல்டேஜை பற்றி படிக்கணும். இப்போ பவர் லைனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இது பார்த்தோம். ஆன் ஆஃப் சுவிட்சை பற்றி பார்த்தோம், எல்லாமே பார்த்தோம்ல. VPH வோல்டேஜ் பார்த்தோம், VPAT பற்றி பார்த்தோம், ஆன் ஆஃப் சுவிட்ச் லைனை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு பக் வோல்டேஜை பற்றி படிக்க போகிறோம். பக் வோல்டேஜ்னா என்ன? ஒரு பவர் ஐசி CPUக்கு என்னெல்லாம் வோல்டேஜ்லாம் தருது, அந்த CPUக்கு வோல்டேஜ் தரப்ப என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம பார்க்க போகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சின்ன டிசைன் பண்ணி வச்சதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம VBus இன்செர்ட் பண்ணுறோம். இதில் இன்செர்ட் பண்ணுறப்ப VPAT இன்செர்ட் பண்ணுறோம். ஒரு வேளை VBusல இன்செர்ட் பண்ணாலும் VPATல இன்செர்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எந்த ஐசிக்கு போகும்? சார்ஜிங் ஐசி போகும். ஞாபகம் இருக்குல்ல? அப்போ சார்ஜிங் ஐசி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காயில் கொடுத்துருக்கோமா? காயில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கடுத்து காயில் எத்தனை வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது? 3.7 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். இது எத்தனை இடத்துல ஜென்ரேட் ஆகும்? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஸ்கீமாட்டிக்ஸில் எடுத்து பார்க்குறப்ப ஒரு ஐசிக்கு வர வோல்டேஜ் 3.7 வோல்டேஜ் இருந்தால் அது எத்தனை இடங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். 1 2 3 4 5 6 7 8 10 இடங்கள் வரைக்கும் வோல்டேஜ் கொண்டு போகிறாங்க. இந்த 10 கெப்பாசிட்டிலுமே செக் பண்ணி பார்க்குறப்ப எவ்வளோ வோல்டேஜ் வரும்? 3.7 to 4.2 வோல்டேஜ். பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகும். அது ஏன் 3.7 to 4.2 வோல்டேஜ்னு சொல்கிறோம்? பேட்டரியில் ஒரு வேளை 3.9 இருந்துச்சுன்னா இங்கே 3.9 காமிக்கும், 4.0 இருந்தால் 4.0 காமிக்கும். இதான் VPH லைன் நம்ம சொல்கிறோம். இந்த VPH லைனுங்கிறது குவால்காமை பொறுத்த வரைக்கும் VPH லைன் சொல்லுவாங்க. VSysங்கிறத மீடியாடெக்கில் VSysன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைனில் இருக்க எந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ஆனாலும் ஃபோன் ஆன் ஆகுமா? இதை நம்ம என்ன சொல்கிறோம்? பிரைமரி லைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரைமரி லைனை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே சார், இந்த பிரைமரி லைன் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து இந்த பிரைமரி லைனை வாங்கிக்கிட்டு இந்த அவுட்புட் வோல்டேஜ் எப்படி தரப்போகுது, CPU எப்படி பவர் ஐசி வந்து CPUக்கு எப்படி வோல்டேஜ் தரப்போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த CPUக்கு வோல்டேஜ் தரப்போகிற இடத்துல CPUக்கு போகிற வோல்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இது எல்லாருமே பக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாமே பக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாத்துலேயுமே பக் ஆயில்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக் ஆயில்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இது CPUக்கு போகிற வோல்டேஜ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த CPUக்கு போகிற வோல்டேஜ் என்னென்னலாம் வோல்டேஜ் வரலாம், அது நம்ம எப்படி செக் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வோல்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி VPATல வராமல் இந்த வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுமா? இந்த வோல்டேஜில் இந்த வோல்டேஜ் போனோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ஃபோனை ஆன் பண்ணியிருக்கணும். ஏன்னா பவர் ஏசிக்கு இன்புட்டில் வோல்டேஜ் வந்து பத்தாது, அவுட்புட்டில் வோல்டேஜ் தர்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் தரணும். நீங்கள் என்ன பர்மிஷன் தரீங்க? ஃபோனை சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க. அப்போ இந்த வோல்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்சை செக் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ ஆன் ஆஃப் சுவிட்சில் எவ்வளோ வோல்டேஜ் வரும்? பேட்டரியில் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா 3.5 வோல்டேஜ்லேருந்து உங்களுக்கு வோல்டேஜ் வரும். அப்போ வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். அதுக்கப்புறம் இந்த இதை செக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சார் செக் பண்ணுறது? நீங்கள் சொன்ன மாதிரி நான் VPAT செக் பண்ணிட்டேன், VPHல ஷார்ட் இல்லை, VPATல ஷார்ட் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன காயில்ஸையும் செக் பண்ணியாச்சு, பூஸ்ட் கெப்பாசிட்டியும் செக் பண்ணியாச்சு, பூட் கேப் சொன்னோம்ல, பூட் கேப்பையும் செக் பண்ணியாச்சு. அப்போ என்ன காரணமாக இருக்கும்? வோல்டேஜ் பவர் ஏசிக்கு வந்தால் மட்டும் பத்தாது, பவர் ஏசிலேருந்து அவுட்புட்டில் பக் வோல்டேஜாக மாறணும், பக்காயெல்லாம் மாறணும். அது எப்படி மாறும்? நீங்கள் ஆன் ஆஃப் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பவர் ஏசிலேருந்து வெளியே வர ஆரம்பிக்கும் வோல்டேஜ். அப்போ இந்த வெளியே வர வோல்டேஜை நம்ம எப்படி சார் செக் பண்ணுறது? பாருங்கள், இந்த இடத்துல இருக்க VProcess அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த இடத்துல காயிலை வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வெளியே வர வோல்டேஜ், இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்கா? இந்த கெப்பாசிட்டி எங்கே சார் இருக்கும்? சேம் அந்த கோர் கெப்பாசிட்டர் பக்கத்திலே இருக்கும். இன்புட் ஆகிற கெப்பாசிட்டரும் அவுட்புட் ஆகிற கெப்பாசிட்டரும் பக்கத்திலே இருக்கும். எங்கே சார் இருக்கும்? இப்போ பார்த்தீங்களா, போர்டை கொடுத்து பார்த்தீங்களா? எங்கே இருந்துச்சு? CPUக்கு பேக் சைடில் கொடுத்துருந்தாங்க. எல்லா மாடலையும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறீங்க. என்ன பண்ணலாம்? CPUவோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. கோர் கெப்பாசிட்டர்னு சொல்கிறேன் அது பேர். அப்போ இந்த கெப்பாசிட்டரும் சரி, இதுக்கு முன்னாடி இருக்க கெப்பாசிட்டரும் சரி எங்கே இருக்கும்? கோர் கெப்பாசிட்டர் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே அந்த அவுட்புட் லைனில் வர கெப்பாசிட்டர்ஸ். ஏன்னா இந்த இடத்துல ஏன் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க, சின்ன சின்னதாக கொடுத்துருக்கிறது காரணம் வோல்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த லைனில் எவ்வளோ சொல்ல வோல்டேஜ் வரும்னு சொன்னேன்? 0.8 வோல்டேஜ். சரியா? தப்பாக இருந்தால் மாற்றிக்கங்க. 0.8 வோல்டேஜ் வரும். 5 ஆம்பியர் வேகத்தில் வரும்.
5 ஆம்பியர். இங்க என்ன பண்றோம், வோல்டேஜ் நம்ம இன்புட் பண்றப்ப 2 ஆம்பியர்ல தான் இன்புட் பண்றோம். பேட்டரியில இருந்து எவ்வளவு வோல்டேஜ் கொடுப்போம், 2 ஆம்பியர்ல தான் கொடுப்போம். ஆனா இங்க எப்படி 5 ஆம்பியரா மாறுது, பக் காயில், பூஸ்ட் காயில் இருக்காது, பூஸ்ட் காயில் மாதிரி தான். என்ன பூஸ்ட் பண்ணுது, பக்க வந்து பூஸ்ட் பண்ணுது. புரியுற மாதிரி சொன்னா பக் காயில் ஆம்பியரை பூஸ்ட் பண்ணுது. ஆம்பியரை பூஸ்ட் பண்ண, ஆம்பியர் பூஸ்ட் பண்றது எதுக்காக, சிபியோட வோல்டேஜ்ல வேகமாக கொண்டு போய் கொடுக்கணும். சிபிக்கு வோல்டேஜ் வந்து கம்மியான வோல்டேஜ் என்ன பண்ணுது, பக் பண்ணி வேகம் பண்ணி கொண்டு போய் கொடுக்குது. அதுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்றோம். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்றாங்க, இது எங்க போகுதுங்கிறத சொல்றாங்க. இங்க நான் வோல்டேஜ் கொடுத்துட்டேன், இந்த வோல்டேஜ் இந்த கெபாசிட்டர் மூலமா, இந்த கெபாசிட்டர் கிடையாது, இந்த கெபாசிட்டர் மூலமா இந்த கெபாசிட்டர் மூலமா எங்க போகுதுன்னு சொல்றாங்க. இது என்ன சொல்லியிருக்கேன் நான், ஜிபியூக்கு போகுது. ஜிபியூனா என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ப்ராசஸர் ஐசிக்கு போகுதுன்னு சொல்லி சொல்றோம். அப்போ ப்ராசஸர் ஐசிக்கு போற பஸ்ட் வோல்டேஜ் இது. சரி சார், ஒரு வோல்டேஜ் மட்டும் போனால் போதுமா, எத்தனை வோல்டேஜ் இருக்கு, நீங்க இங்க இன்புட் ஆகிற வோல்டேஜ் ஒருவேளை வரல, இங்க இன்புட் ஆகிற வோல்டேஜ் வரல, எது கம்ப்ளைண்ட் ஆகிருக்கலாம், இந்த ஐசி கம்ப்ளைண்டாக இருக்கலாம். இந்த ஐசி என்ன ஐசி சார், பவர் ஐசி. பவர் ஐசி ஒருவேளை பவர் ஐசிக்கு வோல்டேஜ் வரலாட்டி இது வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணுமா. அப்போ இந்த வோல்டேஜ் வரலனா பவர் ஐசிக்கு வோல்டேஜ் வருதான்னு பார்க்கணும், இன்புட் வோல்டேஜை பார்க்கணும். என்ன பெயர் போட்டிருக்கு சார், வி ப்ரோ C1 போட்டிருக்கா. இதே அதே மாதிரி போட்டிருக்கு பாருங்க, வி ப்ரோ C1. இந்த வோல்டேஜ் இங்கே வராமல் இருந்திருந்தா இதுக்கு எங்கே வராது, இங்கே வராது. ஏன்னா நீங்கள் ஃபுல் ஐசியுமே கம்ப்ளைண்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. இப்போ இதில் இருக்க எல்லாமே கம்ப்ளைண்ட்னு சொல்லிட முடியாது. நான் பவர் சப்ளை தந்துட்டேன், இங்கே இந்த லைனுக்கு மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஒர்க் ஆகாது, இந்த லைன் மட்டும் ஒர்க் ஆகாது. அந்த லைன் ஒர்க் ஆகலைன்னா சிபியூ ஒர்க் ஆகாது. சிபியூக்கு தேவை இங்கே இருக்க எல்லா வோல்டேஜும், கம்பல்சரி அவுட்புட்டில் எல்லா வோல்டேஜ் வந்தால் தான் அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஐசியில் ஷார்ட் இல்லை, ஐசியில் ஷார்ட் இல்லை சார், ஆஃப் ஷார்ட் இல்லை, ஃபுல் ஷார்ட் இல்லை, எல்லாமே கண்டுபிடிக்க தெரியுமில்ல. ஆஃப் ஷார்ட் இல்லை, ஃபுல் ஷார்ட் இல்லை, செக் பண்ணிட்டேன். பவர் ஐசி நீங்கள் சொன்ன மாதிரி விபிஹெச் வோல்டேஜ் வந்துருச்சு, இங்கிட்ட தொட்டு பார்த்தா எனக்கு வோல்டேஜ் வருது சார், எல்லாத்துலேயும் வருதான்னு செக் பண்ணணும். நீங்கள் ஒரு காயில் மட்டும் செக் பண்ணிட்டு வோல்டேஜ் வருதுன்னு சொல்லிடக்கூடாது, இந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல வர வோல்டேஜ் வரணும்னா இன்புட்டில் இந்த இடத்துல வோல்டேஜ் இருக்கணும். அது தெரியுதுல உங்களுக்கு. அப்போ அடுத்த வோல்டேஜ் எப்படி சார் இருக்கும், இங்கே பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. சரி, இந்த நேம் ரெண்டு ஒன்றா வேற வேறையா சார், பாருங்க என்ன எக்ஸ்ட்ரா எழுதிருக்கு, எஃபிங்கிற வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கா. இது ஃபீட்பேக் லைன் சொல்கிறோம். ஃபீட்பேக்னா பொதுவாக என்ன, ஃபீட்பேக் நோ கருத்து கணிப்பு, அதாவது என்ன நடந்திருக்குங்கிறதுக்கான விஷயத்தை சொல்கிறேன். இங்கே என்ன நடந்திருக்கோ அதை ரிப்போர்ட்டாக கொடுக்கறத அந்த ஃபீட்பேக்னு ஒரு லைன் வச்சுருக்காங்க. இந்த லைன் பாஸ் ஆயிடுச்சாங்கிறத இந்த லைன் மூலிமா அது தெரிஞ்சுக்கிறோம். சரியா, ஐசி பவர் சப்ளை போயிடுச்சாங்கிறத இந்த லைன் மூலிமா ஃபீட்பேக் பண்ணி தெரிஞ்சுக்குது. இந்த லைன் வந்து எந்த ஒரு காம்பனண்ட்டும் இருக்காது. சரியா, இந்த லைனில் கண்டிப்பாக காம்பனண்ட் இருக்கும். ஓகே, இப்போ இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் ஆனாலே கொடுத்தாரு, நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி V6ல் இருக்க எல்லாமே நல்லா இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. V6ல் நல்லா இருந்தாலே VPSல வெளியே வரணும்ல. நான் ஏன்னா இங்கே வராதுக்கு அப்புறம் நம்ம போய் செக் பண்ண போகல, இங்கேயே நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க, இதை ஃபுல்லாக செக் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு. கெப்பாசிட்டியில் 10 கெப்பாசிட்டி தானே இருக்குது, அழகாக செக் பண்ணிடலாம். இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ செக் பண்ணிட முடியும். அப்போ இந்த 10 கெப்பாசிட்டி செக் பண்ணதுக்கப்புறம் இந்த அவுட்புட்டில் செட்டை ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுமாகாதா, எனக்கு வரல சார். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல எனக்கு வோல்டேஜ் வரல சம்திங். நார்மலாக இந்த ஃபோன் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்புட்டில் எல்லா கெப்பாசிட்டரும் நல்லா இருக்குது, அப்போ அவுட்புட் கண்டிப்பாக வரணுமே. அப்போ இன்புட்டில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் வரலன்னு சொன்னால் யார் காரணமாக இருப்பா, ஐசி தான் காரணமாக இருக்கும். ரீபால் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இது இல்லாமல் இந்த இடத்துல இந்த 3 காயில் இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 காயில் 9 காயில் கொடுத்துருக்காங்களா. இந்த 9 காயிலுக்கும் இன்புட் வோல்டேஜ்னு ஒன்று இருக்குமா, உட்காருது இன்புட் வோல்டேஜ்னு ஒன்று இருக்குமா. அப்போ நார்மலாக ஒரு செல்ஃபோனில் இன்புட் வோல்டேஜ் இல்லாமல் அவுட்புட் வோல்டேஜ் வருமா, வராது. இதை பஸ் நல்லா நான் வச்சுக்கணும். இப்போ இந்த காயில் இருக்குல்ல, இந்த காயிலை நம்ம செக் பண்ண போகிறோம் சார். இந்த காயில் எப்படி சார் செக் பண்ணலாம், இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டயோட் வேல்யூ செக் பண்ணணும். நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த காயில் எடுத்துருங்க. இந்த காயில் எங்கே இருக்கும், நம்ம நான் சொன்ன மாதிரி பவர் ஐசி சுற்றி இருக்க காயில் இருக்குமா, எது பார்த்தோம்ல, அந்த பவர் ஐசியில் இருக்க காயில் நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் டயோட் வேல்யூ செக் பண்ணுங்கள். டயோட் வேல்யூ செக் பண்ணுறப்ப இந்த இடத்துல தொடுறப்ப எவ்வளோ சார் வேல்யூ வரணும், இந்த இடத்துல எவ்வளோ சார் வோல்டேஜ் சொல்லலை, வேல்யூ. நான் வோல்டேஜ் கேட்கல, டயோட் வேல்யூ கேட்டிருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ சார் வரும், இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கணும், ஷார்ட் வேல்யூ வரக்கூடாது. சரி, கெப்பாசிட்டி கிடையாது அது. சரியா, ரெண்டு சைடுமே என்ன செய்யணும், நீங்கள் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சைடு வேல்யூ வந்தால் இந்த ஐசியில் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், இந்த சைடு வேல்யூ வந்தால் எந்த இடத்துல ஐசியில் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், சிபியூவில் கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு, நான் இதை சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம்.
இந்த இடத்துல CPU ப்ராப்ளமா இல்லை பவர் ஐசி ப்ராப்ளமா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த காயில் எடுத்துட்டிங்கன்னா இந்த சைடு செக் பண்ணால் பவர் ஐசிலேருந்து வருது, அந்த சைடு செக் பண்ணால் CPU சைட்லேருந்து வருது. இங்கே மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல செக் பண்ணுற வேல்யூ கம்மியாக தான் காமிக்கும். 80, 90, 100க்குள்ளே தான் காமிக்கும். நீங்கள் நான் சொன்ன 250, 300 காமிக்காது. ஏன்னு கேட்டால் இது பக் வோல்டேஜ். ஆம்பியர் அதிகமாக வர இடத்துல வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல வர வேல்யூவில் எவ்வளோ இருக்கும், 100க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் 100க்குள்ளே இருந்த ப்ராப்ளம் நினைப்பீங்களா மாட்டிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி டயர் வேல்யூ பற்றி பார்த்துருக்கோம்ல, ஜிஆர் வேல்யூனா என்ன, ஜிஆர் வேல்யூ எப்படி செக் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம்ல. அதில் எல்லாமே என்ன சொல்லியிருப்போம், மினிமம் 250க்கு மேலே வரும், 800க்குள்ளே வரும்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ இங்கே நீங்கள் செக் பண்ணும்போது தப்பாக நினைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் அதை திருத்திக்கணும். இந்த இடத்துல பக் வோல்டேஜ் வர இடத்துல ஃபுல்லாகவே என்ன செஞ்சுருக்கும், கம்மியாக தான் வரும், 80, 90 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். சரியா, வந்தால் பாஸ். இதே ஷார்ட் வேல்யூ காமிச்சுன்னா இந்த இடத்துல ஷார்ட் வேல்யூ காமிச்சா என்ன ப்ராப்ளம், பவர் ஐசி ப்ராப்ளம். அது இந்த சைடு ஷார்ட் வேல்யூ காமிச்சுன்னா அப்போ ஒரு காயில் எடுத்துட்டு இந்த சைடோ இந்த சைடை செக் பண்ணும்போது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதா? அப்போ இந்த சைடு ப்ராப்ளமா இந்த சைடு ப்ராப்ளமா, ஒருவேளை இந்த சைடு ப்ராப்ளம் சார். அப்போ நீங்கள் இன்புட் வோல்டேஜ்லாம் கொடுத்தாலும் இதுதான் ப்ராப்ளங்க நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? அவுட்புட்டில் வோல்டேஜ் வரலாட்டி உட்காந்து வெளியே உட்காந்து வெளியே இந்த வரலாட்டி CPU ப்ராப்ளம். நீங்கள் இந்த சைடவே நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எங்கே போயிருவீங்க, CPU சைடு போக ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்த காயில் எடுத்து பார்க்கலாம். சேம் சார் 2-3 காயில் அதே மாதிரி தான் சார் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், எந்த சைடு வேலை பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எந்த சைடில் நீங்கள் வேலை பார்க்கணுங்கிறத அந்த காயில் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒவ்வொன்றில் எவ்வளோ சார் வோல்டேஜ் வரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னு சொல்லி பார்த்துருக்கோம், 0.8 வோல்டேஜ். இந்த 0.8 வோல்டேஜ் ஜென்ரேட்டர் எங்கே போகுது, CPUக்கு போகுது. இந்த வோல்டேஜ் வரலாட்டி யாரு காரணம், இன்புட்டில் இருக்க லைன் ப்ராப்ளம். அதே மாதிரி இந்த வோல்டேஜ் வரலாட்டி இந்த வோல்டேஜ் பாருங்க சேம் கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் வரணும், 0.8 வோல்டேஜ். அதே 4.8 அல்லது 5 ஆம்பியருக்குள்ள வரும், 5 ஆம்பியர்ல வரும். இதுவும் 0.8 வோல்டேஜ். இது வரலாட்டி யாரு காரணமா இருப்பா, நேம் அதே நேம் எழுதிருக்கா உங்களுக்கு, சாரி சார் இங்கே இருக்கு கிரவுண்ட், இது இங்கே போட்டுருக்கு பாருங்க வோல்டேஜ். ரைட்டு தான் இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பொதுவான கெப்பாசிட்டர் இருக்கு பாருங்க, நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். சரியா, அடுத்த லைன் பாருங்க, கோர் கெப்பாசிட்டர் போட்டிருக்கா. இந்த கோர் கெப்பாசிட்டர் கோர் லைன் ஒன்று போட்டிருக்கா, வி கோர்னு போட்டிருக்காங்க. 1, 2 இந்த லைனுக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னா யார் காரணமா இருப்பா, இந்த சைடு இருக்க வோல்டேஜ் இல்லாட்டி பவர் ஐஸ் தான் காரணம். சரியா, இந்த கோர் இல்லாட்டி இந்த கோருங்க நேம் எங்கே இருக்கு பாருங்க. அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்களா, இங்கிட்ட என்ன வோல்டேஜ் வரலையோ நீங்கள் எந்த லைனை பார்க்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த லைனை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் என்ன சார் போட்டிருக்கு, இது எங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன குறிப்பிட்டிருக்கு கரெக்டாக கவனிங்க பார்ப்போம். இப்போ வரைக்கும் ஜிபியூங்கிற நேமில் இருந்துச்சு, இப்போ என்ன நேமில் இருக்கு, பிஎம்யூனா என்ன, பவர் மேனேஜ்மெண்ட் யூனிட், பவர் ஐசின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நல்லா கவனிங்க, இப்போ பார்த்த வோல்டேஜ் ஃபுல்லாக சிபிக்கு போச்சு. என்னென்ன வோல்டேஜ் போச்சு, 0.8 வோல்டேஜ், 0.8 வோல்டேஜ், 0.8 வோல்டேஜ், 3 வோல்டேஜும் ஜிபியூங்கிற நேமில் சிபியூக்கு போச்சு. ஆனால் இப்போ பார்க்குற வோல்டேஜ் எங்கே போகுது, பவர் ஐசி போகுது. இந்த பவர் ஐசின்னு சொன்னால் இது எப்படி சார், இதுதானே பவர் ஐசி. அப்போ இந்த லைன் எப்படி போகுது, இப்படியே திருப்பி இங்கே உள்ள போயிருது. தெரியுதா, என்ன பண்ணிடுறாங்க, திருப்பி உள்ளே கொடுத்துட்றாங்க. அதான் அது பார்ட்டாக பிரிச்சதுனால போடலை. அப்போ இந்த வோல்டேஜ் ஜென்ரேட்டாக இங்கே போயிருமா, அதுக்கடுத்து பாருங்க இங்கே ஒரு வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுதா, இந்த வோல்டேஜ் எங்கே ஜென்ரேட் ஆகி எங்கே போகுது, பவர் ஐசி போகுது. இந்த வோல்டேஜ் எங்கே ஜென்ரேட் ஆகுது பாருங்க, இதுவும் பவர் ஐசி போகுது. இது பாருங்க பவர் ஐசி போகுது. அப்போ சிபி ஒர்க் ஆகிறதுக்கான வோல்டேஜ் நம்ம சொன்னோம்ல, அது வெறும் 3 வோல்டேஜ் தான் கிடையாது, இந்த வோல்டேஜும் போகணும். இந்த வோல்டேஜும் போனால் தான் சிபியூக்கான வோல்டேஜ் ஃபுல்லாக ரன் ஆகும். அப்படின்னு சொன்னால் சிபியூவில் மட்டும் நீங்கள் சிபியூ கோரை மட்டும் நீங்கள் செக் பண்ணக்கூடாது. அந்த லைனில் என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த லைன் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. காயில் கொடுத்துருக்க காயில் எல்லா காயிலும் சிபியூக்கு கிடையாது, பவர் ஐசிக்கும் அந்த வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. பவர் ஐசி சிபியூக்கு மட்டுமா பவர் சப்ளை தருது, என்ன பண்ணியிருப்பாங்க, பவர் சப்ளை மற்ற இடங்களுக்கும் பக் வோல்டேஜ் கொண்டு போகிற எல்லாமே வரும். அப்போ பக் வோல்டேஜ் கொண்டு போகிறதுக்கு ஐசி பக் பண்ணி திருப்பி கொண்டு வந்து எங்கே கொடுக்குறாங்க, கொடுத்துறாங்க. இந்த காயிலில் நீங்கள் செக் பண்ணாமல் இந்த சைடு சவுண்ட் வந்தாலும் இந்த சைடு சவுண்ட் வந்தாலும் யார் ப்ராப்ளம், பவர் ஐசி தான் ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் மேலே பார்த்தது வேற, கீழே பார்க்குறது வேற. இதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியுதில்ல, புரிஞ்சுக்க முடியுதில்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நீங்கள் சர்வீஸ் பார்க்க முடியும். அப்போ ஒரு ஐசி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்மளால் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க செல்ஃபோன் சர்வீஸ் நம்ம இங்கே படிக்க வந்து, ஸ்கிமேட்டிக்ஸ்னா என்ன தெரியும், லே அவுட்னா என்ன தெரியும், ஸ்கிமேட்டிக்ஸ் ரீட் பண்ண தெரியும், பிட் மேப்னா என்னன்னு தெரியும், காம்போனன்ட் வந்து எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்னு தெரியும், ஒரு டயோடு ரெஜிஸ்டர் காம்போனன்ட் எல்லாத்தையுமே செக் பண்ண தெரியும், ரெஜிஸ்டர் கெப்பாசிட்டர் காயில் டயோட்
கிறிஸ்டல், ஆர்டிசி இது எல்லாத்த பற்றியும் நம்ம எடுத்திருக்கோம். நேற்று எல்டிஓ பற்றி பார்த்தோம். அப்போ ஒரு செல்ஃபோனுக்கு சாதாரணமாக நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபோனில் இருக்க ஐசியை பற்றி கூட நம்மளால் ஃபுல்லாகவே புரிதல் கொடுக்க முடியும். அப்போ அந்த ஐசியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஐசி கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 மொபைல் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் படிக்க வர்றது செல்ஃபோன் சீரிஸில் ஐசியை பற்றி படிக்க போகிறோம். இப்போ MT630 அந்த ஐசியை பற்றி படிக்கிறோம். அடுத்து வந்து குவால்காம் ஐசியை பற்றி படிக்கிறோம். ஒவ்வொரு ஃபோனுக்கும் அந்த ஐசியை பற்றி ஐசி எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நீங்கள் பார்க்குறது 5G மாடலில் எல்லா மொபைலுமே ஒரே மாதிரி தான் ரன் ஆகும். MTK செட்டில் எல்லாமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்போ ஒரு ஐசியை பற்றி நீங்கள் படிச்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக சர்வீஸ் பார்க்க முடியாதா? நேற்று பார்த்த ஓல்டேஜுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஃப்ரெண்ட் இருக்கா? அப்போ ஒவ்வொரு நாளும் ஓல்டேஜோட டிஃப்ரென்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களால் சர்வீஸ் எளிதாக பார்க்க முடியும். அப்போ சர்வீஸ் எளிதாக பார்க்கணுன்னா ஸ்கிமாட்டிக்ஸ் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இன்ஸ்டியூஷன் வர்றோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கிமாட்டிக்ஸ் ரீடிங்ஸை பற்றி முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸ்கிமாட்டிக்ஸ் ரீடிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த இதில் நம்ம ஸ்கிமாட்டிக்ஸ் ரீடிங் பார்த்தோமா? இதை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்ப்போம். சரியா?